ஹலோ மை டியர் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. மை டியர் வியூவர்ஸ், நம்ம வாழக்கூடிய இந்த பூமி எப்போ உருவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கிட்டத்தட்ட 450 கோடி ஆண்டுகள் நம்ம பின்னோக்கி பயணம் செய்யணும். 1380 கோடி வருடங்களுக்கு முன்னாடி பிக் பேங் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்து அதன் மூலிமா பல லட்சக்கணக்கான கேலக்சிஸ் உருவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அப்படி உருவான பல லட்சக்கணக்கான கேலக்சியில் ஒன்று தான் நம்ம இருக்கக்கூடிய மில்கிவே கேலக்சின்னு சொல்லப்படுற பால்வெளி அண்டம். இந்த மில்கிவே கேலக்சியில் நெபுலா அப்படின்ற பகுதியிலிருந்து சுமார் 457 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நெபுலாவில் இருக்கக்கூடிய தூசி, விண்கற்கள் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கிராவிட்டி மூலிமா ஒன்றிணைக்கப்பட்டு பல லட்சக்கணக்கான சூரியன்களையும் பல லட்சக்கணக்கான கோள்களையும் உருவாக்குது. ஸோ இப்படி உருவான கோள்களில் ஒன்று தான் நம்ம பூமின்னு சொல்லப்படுற பூமி பந்து. அப்போ உருவான பூமியானது இப்போ இருக்கிற பூமி மாதிரி இல்லாமல் ஒரு நெருப்பு பந்தாக தான் இருந்திருக்கு. அதோட வெப்பநிலை கிட்டத்தட்ட 4700 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நெருப்பு பந்தாக தெரிஞ்சிட்டு இருந்த பூமி மேலே பல லட்சக்கணக்கான விண்கற்கள் தொடர்ந்து விழுந்துட்டு இருக்கு. அப்படி விழுந்த விண்கற்கள் பூமியோட வெப்பநிலை தாங்காமல் உருகி பூமியோடைய இணைஞ்சிருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு 400லேருந்து 500 விண்கற்கள் வீதம் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு விழுந்திருக்கு. இப்படி விழுந்து 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 பூமியோட அளவுன்றது அதிகரிச்சிருக்கு. ஸோ அப்போ பூமியோட தன்னைத்தானே சுற்றிக்கிற வேகம்ன்றது ரொம்ப அதிக அளவில் இருந்திருக்கு. பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றிக்கிறதுக்கு வெறும் 6 மணி நேரம் தான் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் தான் தியா அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு கிரகம் பூமி மேலே மோதுது. அப்படி மோதும் போது பூமின்றது பல துண்டாக உடையுது. அப்படி உடஞ்ச துண்டுகள் எல்லாம் பூமியோட கிராவிட்டியின் மூலிமா ஈர்க்கப்பட்டு அதையே சுற்றி சுற்றி வருது. மேலும் அந்த கற்களுக்கு இருந்த கிராவிட்டினாலே அதுங்க ஒன்றாக இணைந்து இன்னொரு சிறுகோள்ன்றது உருவாகுது. அதுதான் இப்போ நமக்கு பூமியோட துணைக்கோளாக இருக்கக்கூடிய நிலா. இப்படி சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான நிலாவோட வெப்பநிலைன்றது அதுவும் பயங்கரமான வெப்பநிலையில் இருந்திருக்கு. பட் விண்வெளியில் இருந்த அதிகபட்சமான குளிர்ச்சியின் காரணமாக நிலான்றது சீக்கிரமாகவே இறுகி அது ஒரு சிறுகோளாக தனியாக உருவாகுது. இந்த மாதிரி உருவான நிலவானது பூமிக்கு மிக அருகில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20,000 to 30,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. காலப்போக்கில் நிலாவோட தூரம்ன்றது அதிகரித்து இன்னைக்கு பூமிக்கும் நிலவுக்கும் இருக்கக்கூடிய தூரமானது 3,80,000 கிலோமீட்டராக அதிகரிச்சிருக்கு. இப்போவும் வருஷத்துக்கு 3.78 சென்டிமீட்டர் நிலவு பூமியை விட்டு விலகி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் பூமியோட வெப்பநிலைன்றது அப்போவும் 4,200 டிகிரி செல்சியஸாக தான் இருந்திருக்கு. CO2வும் நைட்ரஜனும் சேர்ந்து பூமியோட வெப்பநிலையை அதே அளவில் மெயின்டைன் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் பூமி உருவாகி சுமார் 80 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் பிளானட் ஃபார்மேஷன் டெப்ரிஸ் அப்படின்னு சொல்லப்படுற விண்கற்கள் பூமி மேலே மோதுது. இப்படி மோதன இந்த விண்கற்களில் தான் வாட்டர் மாலிகூல்ஸ் இருந்ததாக அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாமே ஐஸ் ஃபார்மேட்டில் இந்த விண்கற்கள்ல இருந்து பூமியை சேர்ந்துருக்கு. இந்த பூமியை சேரக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸ் நிகழ்வானது கிட்டத்தட்ட சுமார் 2 கோடி ஆண்டுகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மை டியர் வியூவர்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததை நம்மளால பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி பூமின்றது இப்படி தான் உருவாகியிருக்கும், பூமிக்கு நீருன்றது இப்படி தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. இது எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சயின்டிஸ்ட் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கக்கூடிய மில்கிவே கேலக்சியில் நம்மளோட சோலார் சிஸ்டம் மட்டும் இல்லாமல் பல லட்சக்கணக்கான சோலார் சிஸ்டம் இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக சோலார் சிஸ்டங்கள் உருவாகிட்டே இருக்குது, புதுசான கிரகங்கள் உருவாகிட்டே இருக்குது அப்படின்றதும் தெரியும். ஸோ இந்த மாதிரி உருவாகக்கூடிய இளம் கிரகங்களையும் எங்கான சோலார் சிஸ்டத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறது மூலிமா அங்கே எப்படி கிரகங்கள் உருவாகுது, அந்த இடத்துல எப்படி நீர் மூலப்பொருட்கள் உருவாகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது மூலிமா கண்டுபிடிச்சி தான் நம்ம கிரகமும் இப்படி தான் உருவாகியிருக்கும் அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 2 கோடி ஆண்டுகள் தொடர்ந்து நீர் மூலக்கூறுகள் இருக்கக்கூடிய விண்கற்கள் பூமியில் மோதனதுனால பூமியோட வெப்பநிலைன்றது 4,700 டிகிரி செல்சியஸ்லேருந்து 70 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறையுது. என்னதான் பூமியோட மேற்பரப்பு நீரினால் சூழப்பட்டு 70 டிகிரி செல்சியஸாக குறைஞ்சாலையும் பூமியோட மையம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கருன்றது அதே 4,700 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் பூமிக்கு அடியில் இருக்கிற நெருப்பானது எரிமலையாக வெடித்து அதிலிருந்து வெளிப்பட்ட லாவாவானது பூமியோட மேற்பரப்பு ஃபுல்லாக பரவுது. இந்த மாதிரி பரவன லாவாலாம் அப்படியே ஒரு சர்ஃபேஸாக ஃபார்மேட் ஆகி பல கண்டங்களாக உருவாகுது. இந்த மாதிரி உருவான கண்டங்கள் மூலிமா பூமியோட எடை கூடி பூமியோட சுழற்சியின் வேகமே குறையுது. ஒரு நாளைக்கு 6 மணி நேரமாக இருந்த பூமியோட சுழற்சியின் வேகம் 14 மணி நேரமாக மாறுது. இருந்தாலையும் என்னதான் பூமிக்கு நீர் வந்தாலையும் பூமியில் உயிர்கள் வாழ்கிறதுக்கான தகுதின்றது அப்போ இல்லாமல் தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் அந்த பூமியில் ஆக்சிஜன்ன்றது இல்லை. இப்போ இருந்து சுமார் 240 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி
பூமியில் மேலே மறுபடியும் விண்கற்கள்ன்றது மோதுது. ஆனால் இப்போ இருந்த விண்கற்கள் தான் பூமிக்கு உயிரினத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விண்கற்களில் இருந்த கெமிக்கல் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி ஒரு செல் உயிரியான சைனோபாக்டீரியா அப்படின்ற உயிரினத்தை உருவாக்குது. இந்த சைனோபாக்டீரியாஸோட முக்கியமான தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூரியன்லேருந்து வர கதிர்களை உணவாக எடுத்துக்கிட்டு அதோட பை ப்ராடக்டாக ஆக்சிஜனை வெளியிடும். காலப்போக்கில் பல கோடிக்கணக்கான வருஷங்களாக இந்த சைனோபாக்டீரியாஸ் இனப்பெருக்கம் பண்ணி உலகம் முழுக்க பரவுது. இந்த பாக்டீரியாஸ் அதிகமான அளவில் ஆக்சிஜனையும் உற்பத்தி பண்ணுது. சுமார் 110 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியோட மேற்பரப்புன்றது உடஞ்சி நகர ஆரம்பிக்குது. இந்த நகர்வின் காரணமாக பல பகுதிகளாக இருந்த காண்டினென்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சூப்பர் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லப்படுற ரோடினியான்றது உருவாகுது. பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த ரோடினியா காண்டினென்ட்டும் பிரிய ஆரம்பிக்குது. இது பிரிஞ்ச காரணத்தினால பூமிக்கு அடியில் இருக்கிற எரிமலைகள் எல்லாம் வெடித்து CO2 ஆனது அதிக அளவில் வெளியிடப்படுது. ஸோ இந்த CO2 அட்மாஸ்பியரோட வினை புரிஞ்சு அமிலமலையை பொழிய வைக்குது. இந்த அமிலமலையின் காரணமாக பூமியில் இருந்த CO2 அளவு ரொம்ப அதிக அளவுக்கு குறைக்கப்பட்டு பூமியோட வெப்பநிலை 70 டிகிரி செல்சியஸ்லேருந்து -60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறையுது. இதன் மூலிமா பூமின்றது ஒரு ஐஸ் பால் மாதிரி மாறுது. இதை தான் ஸ்னோபால் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்படி ஐஸாக மாறின பூமியானது பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு அதே நிலைமையில் இருந்திருக்கு. மறுபடியும் பூமிக்கு அடியில் இருந்த எரிமலைகள் வெடித்து CO2 வெளியேறி இந்த ஐஸ் ஆனது உருக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி ஐஸ் ஆனது உருகி நீராக மாறின அந்த காலகட்டங்களில் அட்மாஸ்பியரில் நடந்த கெமிக்கல் ரியாக்ஷன் காரணமாக ஆக்சிஜனோட அளவு அதிகரிக்குது. ஐஸ் ஏஜ் முடியும் போது நீர்வாழ் உயிரினங்கள்னு சொல்லப்படுற கடலுக்கு அடியில் வாழக்கூடிய உயிரினங்களோட எண்ணிக்கைன்றது அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 10,000 வகையான கடல்வாழ் உயிரினங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் நிலப்பகுதியில் உயிர்கள் வாழ்கிறதுக்கான சூழ்நிலை இல்லாமல் தான் இருந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூரியனிலிருந்து வந்த ரேடியேஷன். ஆக்சிஜன் ஆனது சூரியனிலிருந்து வந்த ரேடியேஷன் கூட வினை புரிஞ்சு O3 அப்படின்னு சொல்லப்படுற ஓசோன் படலமானது உருவாகியிருக்கு. இந்த ஓசோன் படலம் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக உருவாகி ஒரு திக்கான லேயராக பூமியை சுற்றி உருவாகியிருக்கு. இதனால சூரியனோட ரேடியேஷன் டைரக்டாக பூமி மேலே படுறது தடுக்கப்பட்டிருக்கு. சூரியனோட ரேடியேஷன் பூமி மேலே டைரக்டாக படுறது தடுக்கப்பட்ட பின்னாடி பூமியிலிருந்து உயிரினங்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. மரம் செடி கொடிகள் எல்லாம் வளர ஆரம்பிச்சிருக்கு. சுமார் 35 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி டிக்டாலிக்னு சொல்லப்படுற நீர்வாழ் உயிரினம் கொஞ்சம் கொஞ்சமாக நீர்லேருந்து நிலப்பகுதிக்கு மாற ஆரம்பிச்சிருக்கு. இது மாற பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இது நிலப்பகுதிக்கு வந்து கடைசியாக நிலத்திலே வாழக்கூடிய ஒரு உயிரினமாக மாறி அது காலப்போக்கில் ரெப்டைட்டில்ஸாகவும் மாறி இருக்கு. இந்த ரெப்டைட்டில்ஸ் காலப்போக்கில் டைனோசர்ஸாகவும் பறவைகளாகவும் மாறி இருக்கு. பூமியில் ஏற்பட்ட மிகப்பெரிய பேரழிவின் காரணமாக டைனோசர்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு. டைனோசர்லாம் அழிஞ்சு போன பின்னாடி பூமியில் எஞ்சியது சின்ன சின்ன பாலூட்டிகள் மட்டும்தான். இந்த பாலூட்டிகள்லேருந்து டார்வினியஸ் மேசில்லே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாலூட்டி இனம் உருவாகி இருக்கு. ஸோ அந்த பாலூட்டி இனத்திலிருந்து தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சிம்பன்சியிலிருந்து மனிதர்களை நம்ம வரைக்குமே உருவாகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மை டியர் வியூவர்ஸ், இதுதான் நம்ம பூமி உருவான வரலாறுன்றது. பூமி உருவான வரலாறு மட்டும் இல்லாமல் பூமியில் எப்படி உயிரினங்கள் உருவானுச்சு அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை பாய். 20 நிமிஷம் 22 நிமிஷமா